அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பக்தி சிந்தனா சேனல் இதுவரை நன்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பெருகி நம் சேனலை நன்கு கொண்டு செல்கிறது. புதிய வியூவர்ஸும் நம்முடன் தினமும் சேர்ந்து நம் பயணத்தை இனிதாக்குகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தங்களுடைய வியூஸ் அபவுட் அவர் வீடியோஸையும் நான் மிகவும் எதிர்பார்க்கிறேன். நம் பக்தி சிந்தனா சேனலின் வீடியோக்களை பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யவும். நம் பக்தி சிந்தனா சேனலின் இம்ப்ரூவ்மெண்ட்டிற்கும் தங்களின் நியூ சஜஷன்ஸையும் ஐடியாஸையும் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக திருக்குறள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் குருவாரம் குருமகிமை வீடியோக்களும் தற்போது நல்ல வரவேற்பை பெறுகின்றன. இன்னமும் புதிதான வீடியோக்களை எங்கள் பக்தி சிந்தனா சேனலில் இன்ட்ரடியூஸ் செய்ய எண்ணியுள்ளேன். தங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்புமே என்னை ஊக்கப்படுத்தி புதிய முயற்சிகளில் ஈடுபட வைக்கிறது. அத்தகைய தங்களின் ஆதரவிற்கு என் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் இதுவரை 20 அதிகாரங்கள், அதாவது 200 குறட்பாக்களில் உள்ள வள்ளுவரின் கருத்துக்களை ஆராய்ந்து அறிந்தோம். இன்று நாம் அதிகாரம் எண் 21 தீவினை அச்சம், ட்ரெட் ஆஃப் ஈவில் டீட்ஸ் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் அதிலுள்ள 10 குறட்பாக்களில் எவ்விதமான வாழ்க்கை தத்துவ கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் என்பதை நமது வீடியோ எண் 68 மூலம் காண்போம் வாரீர். குறட்பா எண் 201 தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார். தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். தீமை என்னும் மயக்கத்தை செய்ய முன்னை தீவினை உடையவர் பயப்பட மாட்டார், பெரியவர்களோ பயப்படுவர். அதாவது தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள். தீயவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். Those who always have a habit of doing evils to others will not have fear in doing such things. But those who don't like to go in such ways will not go for doing evils to others, though it gives happiness. While the one who do evils with their ahankara, that is head weight, will not fear to proceed with that in their life. Those who are not of that nature will have fear in doing such things, though it gives short-term happiness. குறட்பா எண் 202 தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையன இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும். நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணி செய்ய அஞ்ச வேண்டும். தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். All actions of evils will always lead to more evils to others, and these evils-bearing actions are frightened to be dangerous more than fire. As the actions which lead to evils will bring more evils, these are treated as harmful more than fire. குறட்பா எண் 203 அறிவினுள் எல்லான் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர். தனக்கு தீமை செய்பவருக்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர். அதாவது தீமை செய்தவருக்கு அதையே திருப்பிச் செய்யாமல் இருத்தலை எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர். The person's quality of not doing anything harm to one who has done all evils to him is the prime wisdom out of all wisdoms. A thinking of not doing harm to the one who has done all evils is the best quality, and it is also the prime wisdom out of all wisdoms. குறட்பா எண் 204 மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய எண்ணாதே. எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளே தீமையை தர எண்ணும். அதாவது மறந்தும் கூட மற்றவருக்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டுவிடும். One should not do evils to others even forgetfully, and if it is done, aram itself will create all evils to him. Even forgetting the situation, etc., don't do evils to others, because aram will slowly create all evils to him. குறட்பா எண் 205 இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து. யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது. செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான். தன் ஏழ்மையை போக்க பிறர்க்கு தீமை செய்யாதே.
செய்தால் மேலும் ஏழையாவாய். அதாவது வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும். One, because of his poverty, should not do evils to others, and if he does so, he will become further poor in his life. One should not start doing evils taking advantage of his poorness, and if he continues to do so, then his position will further become poorer. குறட்பாயன் 206. தீப்பாலதான் பிறர்க்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். துன்பம் தருவன தன்னை சூழ்ந்து வருத்த விரும்பாதவன் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. அதாவது வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். One who doesn't want to get suffered due to the effects of evils done to others should not do such evils to anyone. One who doesn't like to have sufferings due to evils done to others should not think of doing such evils to others. குறட்பாயன் 207. எனைப்பகை உற்றாகும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும். ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்து கொள்வர். ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும். அதாவது நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும். ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்தி கொண்டே இருக்கும். However much one has pagai, that is enmity from others, he can tolerate and get relieved from them. But for such evils done by him to others purposely, he can't get out of it. Those evils will follow him to give trouble. Though one has evils directly from outside, he will not get suffered. But if he does evils to anyone, the effects of such evils will follow him for giving troubles. குறட்பாயன் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாத அடி உறைந்தற்று. தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது. பிறர்க்கு தீமை செய்தவர் அழிவது அவரை அது நிழல் விடாது கால்களின் கீழே தங்கியிருப்பது போலாகும். அதாவது ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றியிருப்பதைப் போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும். The evils which are always done to someone will have its own effects, which will follow him like his own image in sunrise which follows him. The evils done to others is like his own image, that is Bimba in sunrays, which follows him always. As such, the effects of those evils also will follow them like their image. குறட்பாயன் 209. தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். ஒருவன் தன்னைத்தானே விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறிதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும். தன் மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவருக்கு தீமை செய்ய வேண்டா. தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது. If one who loves himself to be freed from all sorrows, he should not think of doing evils to anyone. One who wants to get himself freed from all sorrows should not do evils to anyone. குறட்பாயன் 210. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பான். ஆனால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம். தீய வழிகளில் பிறர்க்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என்று அறிக. அதாவது வழி தவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவருக்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க. Learn that one who is not doing any evils to anyone is the one who is not கேடுடையவன், that is not with any wrong intention. You learn the one as unharmful if he is not doing any evils to anyone. நண்பர்களே, தீவினை அச்சம் என்ற தலைப்பில் வள்ளுவர் எத்தகைய அருமையான பொன்மொழிகளை அதிலுள்ள 10 குறட்பாக்களில் அள்ளி தொகுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பொன்மொழிக்கேற்ப வள்ளுவனை இந்த உலகிற்கு தந்த நம் தமிழ்நாடு எத்தகைய பேறு பெற்றது என்பதை நாம் அவர் வழி சென்று குறட்பாக்களில் அவர் கூறியிருக்கும் விதத்தில் வாழ்க்கையை கொண்டு சென்று பயனடையும் போது நாம் உணரலாம். தேங்க்யூ ஆல்.